ஹே காய்ஸ், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான அருவிக்கு என்னடா இவ்வளோ கம்மி கூட்டம் தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டு தான், வேற என்ன? என்னடா பெரிய புராணம் அளவுக்கு இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வந்திருக்க இடம் அப்படிங்க. இந்த இடத்த வந்துட்டு திருமூர்த்தி ஃபால்ஸ் இல்லைனா பஞ்சலிங்க அருவின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, திருமூர்த்தி ஃபால்ஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த இடம் ஞாபகம் வந்திருக்கா? ஆமாங்க, கம்மியாலாம் கூட்டம் வரல, செம்ம கூட்டம் வந்திருந்தது. அது சும்மா ஹூக்குக்காக சொன்னது. இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலுமே நீங்கள் வந்துட்டு மினிமம் 1 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு இருக்கும். ஃபால்ஸ்லேருந்து கீழே கோயிலுக்கு வந்து ஒரு 200 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரோடு இருக்கும். பட் அந்த 200 மீட்டர் க்ராஸ் பண்ணிட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 900 மீட்டர் நடக்கணும். அந்த 900 மீட்டருமே வந்துட்டு ஃபுல்லாக சீனரிஸ் அப்படியே இருக்கும். என்னடா சீனரிஸ்னு எதையோ காட்டுறீங்கன்னு பார்க்குறீங்களா? அது ஆக்சுவலாக வியூ பாயிண்ட். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பொல்யூட் பண்ணாமல் தடுக்கலாம் இல்லை தடுக்கணும். சரிங்க, நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜில் வரும்போது உங்களுக்காக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். கீழே மட்டும் எட்டி பார்த்துறாதீங்க. எட்டி பார்த்தா என்னடா ஆகும்னு கேட்குறீங்களா? இன்னும் ஆகாது, சும்மா சொன்னேன். இந்த இடத்துக்கு வரணுன்னா என்ட்ரி ஃபீஸ், டோக்கன், டிக்கெட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு செம்மையான பிளேஸ் தாங்க இது. இந்த ஃபால்ஸுக்கு நிறையா தண்ணி வருதுன்னு ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர தண்ணி வரலன்னு இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணதே இல்லைன்னா அது இந்த ஃபால்ஸ் தாங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்லை நினச்சிட்டு இருக்கேன். பைத்தியம். சம்மர் டைம்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்கலாங்க. இந்த இடத்துக்கு அடியில் போட்டிங் ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் போயிட்டிங்கனாலே போதுங்க, ஏதோ ஹவாய் போன மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பீச், அதை சுற்றி ஒரு மலை இருந்து, அதுவும் இந்த டெம்ப்ரேச்சர் இந்த இடத்துல வந்துட்டு மோஸ்ட்டாக கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு 8:30 தான் ஆகுது. பட் இந்த டைமுக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதோ இப்போ நான் உட்காந்துருக்கேன் இந்த பிளேஸ்க்கு வராத ஆக்டரே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இது ஒரு ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். விஜயகாந்த் சார்லேருந்து சிவாஜி கணேசன் சார் வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்காங்க. அதோ அங்கே மேலே இருக்க ஃபால்ஸோட இங்கே கீழே வந்து பார்க்குற டூரிஸ்ட் தாங்க அதிகம். அதுவும் ரெய்னி சீசன்ஸ்லலாம் இந்த இடத்துல காலே வைக்க முடியாது. அதுவும் முக்கியமாக இந்த கோயில் இருக்குல்லங்க, இந்த கோயில் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முழுங்கிடுமா. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கூட இந்த கோயிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து டூரிஸ்ட் யாருமே அலோவ் பண்ணலங்க. இந்த கோயிலுக்கு வரணுன்னா ஒன்று நீங்கள் லக்கியஸ்ட் பர்சனாக இருக்கணும், இல்லைனா சீசன் கரெக்டாக பார்த்து உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணணும். வீடியோவோட எண்டில் ஒரு போனஸான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன்னு சொன்னல, இதோ இது தாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு. ஆமாங்க, பக்கத்தில் இருக்க டேம் தான். டேமுக்கு அடியில் இருக்க பிளேஸ் தான் இது. இங்கே யூஸ்வலாக சீசன் டைம்லலாம் போட்டிங் விடுவாங்க, பட் இப்போ இல்லை. எனக்கு எண்டே கிடையாதுடா.